பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். தூய ஆவியானவரே, நீர் இறங்கி வாரும் என்று சொல்லி உம்மை நாங்கள் அழைத்தோம். அதன்படி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீர் எங்கள் பேரிலே அன்பு வைத்து எங்களை நேசிப்பதினாலே உம்மை போலவே எங்களை உருவாக்கி இந்த உலகிலே நாங்கள் வாழும் வாழ்க்கையை நீர் எங்களுக்கு முன்மாதிரியாய் காண்பித்து இந்த உலக வாழ்க்கையிலே உமக்காக எல்லா நிலைகளிலும் உம்மை மட்டும் ஆண்டவரே நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இந்த நல்ல நாளிலே நீர் எங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றீர். உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய தூய ஆவியானவர் இந்த இடம் முழுக்க ஆண்டவரே நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பிரத்யேகமாக இந்த நல்ல நாளிலே இந்த 2 பேரையும் உடைய கரத்திலே கொடுக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் தங்களை தாழ்த்தி உடைய பணியை செய்து கொண்டிருந்தார். மிகுந்த இரக்கமாய் ஆண்டவரே, அவர்கள் விரும்புகின்ற காரியம் உண்மையில் தானே அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்னும் ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காக இன்னும் மேன்மையான பணியை செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு நல்ல நாளாக இந்த நாளை பிரத்யேகமாக தேவன் தெரிந்து கொண்டிரே கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தாரும். நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் நடப்பதற்கு தேவன் தாமே கிருபை பாராட்டும். உமக்கே எல்லா துதிகள மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் இந்த வாக்கியத்திலே நாம் பார்க்கின்றோம். யோவான் என்பவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த யோவான்? இயேசுனுடைய சீடனா அல்லது யோவான் ஸ்நானகன்? சீடன் சொல்லணும், கை வைத்து காட்டுங்க. இன்னும் அழகா பைபிளை படிக்கிறீங்க, புரியுது? இன்னும் அழகா பைபிளை படிக்கிறீங்க. எங்கிருந்து போய் நீங்க போய் சுவிசேஷம் சொல்றது, எங்கிருந்து மனம் திரும்புறது ஜனங்க? இயேசு யாருன்னு எப்படி அறிந்து கொள்வது? யோவான் எழுதின சுவிசேஷமாக இது இருந்தாலும் இந்த யோவான் யாரு? யோவான் ஸ்நானகன். இது யோவான் ஸ்நானகன். இது யோவான் இல்லை, சீடன் அல்ல. இது யோவான் ஸ்நானகன். அதனால்தான் இந்த கேள்வியை கேட்டேன், எந்த யோவான்? ஏன் இந்த கேள்வியை கேட்கறதுனா, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மட்டும் இல்ல, விசுவாசிகளுக்கும் இந்த பிரச்சனை. பெரிய பெரிய அறிஞர்கள் என்று சொல்லுகின்றார்கள், வேத அறிஞர்கள் என்று, அவர்களுக்கு இந்த பிரச்சனை. எனது நிருபம் எழுதப்பட்டது யாரால? யோவான் சீடன். ஆனா யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கு? அதான் முக்கியமான காரியம். முதல் 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானத்தை பற்றி தான் முழுமையாக அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பதினால்தான் இன்று கிறிஸ்தவம் வளரவில்லை. இன்னைக்கு என்னதான் மைனாரிட்டி பீப்புள். நம்ம யாரு சொல்ல மாட்டீங்களே? நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு அப்படி நீங்க தான் சொல்றீங்க. நான் சொல்லுவேன் நம்ம மெஜாரிட்டி பீப்புள். ஏன்னா உன் டிசில நீ இந்துன்னு எழுதுற. எத்தனை பேர் டிசில இங்க இந்துன்னு இருக்குது? கை வைத்து காட்டுங்க போகும். டிசி வாங்கி பார்த்தா தெரியும். இப்படி சேலத்துல ஒரு 10 பேர் ஆர்டினேஷன் எடுக்க வராங்க. எப்படியோ இந்த மாதிரி நான் செய்தி கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவர்கிட்ட சொல்றேன், ஐயா அவன் டிசில இந்து தானே போட்டிருக்கிற அப்படின்றேன். ஆமாய்யா, எப்படியா கரெக்டா சொன்னீங்கன்னு ஆவியானவர் சொல்றாருயா. நீ எழுந்திரியா, பின்னாடி போய் உட்காந்து போட்டு உன் டிசில இந்துவும் போடுவேன், ஆனா ஆர்டினேஷன் எடுக்க வரவே. கேட்டா நான் ஊழியம் செய்யறேன்னு, கேட்டா நீ போதகர்னு சொல்லுவேன். உன் டிசியே சரியில்லையே. இன்னைக்கு நிலைமை அதுதான். We are the majority people in this India. முழு இந்தியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்கள் மட்டும் எப்படியும் ஒரு 40% இருப்பாங்க அல்லது 50% இருப்பாங்க.
ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்குது, 2% தான் 3% தான் சொல்லிட்டு இருக்குது. நாமும் அதை பெருமையா பேசுறோம், நாமளே மைனாரிட்டி பீப்புள், எனக்கு ஒண்ணுமே செய்யல. பைத்தியக்காரனே, பைத்தியக்காரனே, அப்படி சொல்றாலும் பைத்தியக்காரன்ற நானு. உன்னை ஆண்டவர் எங்கேயோ மேன்மையா வச்சிருக்கிறாரு. உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் கீழே இருக்குது. அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, பண்ணிய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சால் அது எங்கதான் போய் விழும்? சகதியில் தான் போய் விழும்.